அத்தை ஓர் அற்புதமான உறவு. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் மனம் விட்டு பேசி நம் சுகதுக்கங்களை பகிர அத்தை எப்போதுமே அற்புதமான தேவதை. இப்பொழுது ஒரு குழந்தை போதும் என்று எல்லோரும் எண்ணுவதால் அத்தை என்ற உறவு எதிர்காலத்தில் நம் குழந்தைகளுக்கு தெரியாமலே கூட போய்விடும். நான் இங்கே குறிப்பிடுவது பொதுவான அத்தைகளின் சிறப்புகள். என் காலத்தை அத்தைகள். இப்போது சில அத்தைகள் சொத்திற்காக சித்தப்பாவாக மாறுவது நான் விவரிக்கும் அத்தைகளின் கேட்டகரியில் வராது. இருந்தாலும் இன்னும் பல குடும்பங்களில் அண்ணன் தங்கை அக்கா தம்பி என்கின்ற உறவுகளில் பாசமலை பொழிகின்றனர். அத்தகைய மனநிலை ரியல் கிஃப்ட். இனி அந்த கால அத்தைகளில் எங்கள் கிராமத்தில் நாங்கள் ரசித்த சிறப்பம்சங்கள். பாசமலர் படத்திற்கு போகும் பொழுதே அழுதழுது தலைவலிக்கும் என்பதாலே அன்னாசின் மாத்திரையை வாங்கி முந்தானையில் முடிந்துட்டு தேட்டருக்கு கொண்டு போன அத்தைகள் இருந்தார்கள். என் மகளை கட்டிக்கடா என்று மருமகனே என்றபடியே அண்ணன் மகன்களை தொட்டு கொஞ்சி முத்தமிட்ட அத்தைகள் இருந்தார்கள். சின்ன பாத்திரத்தில் கரித்துண்டுகள் தீந்தும் நீந்தும் கோழி குழம்பை இடது கையால் பிடித்து முந்தானை சேலையில் மூடி கொண்டு வந்து பையனுக்கு கொடுங்க அண்ணி என்று கொடுத்துவிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள். மருமகன்களின் பிறந்த நாட்களில் அத்தை தரும் சில்லறை காசுகளை மறுத்தளித்தால் கண்கள் நிறைய அழுகையால் மூக்கை உறிஞ்சியபடி காசை வாங்கிக்கடா என்று கொஞ்சிய அத்தைகள் இருந்தார்கள். குளிக்க மறுத்து ஓடி போகும் அண்ணனின் சிறு மகன்களை துரத்தி போய் பிடித்து வந்து சிரிப்பு காட்டி எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்த அத்தைகள் இருந்தார்கள். இடுப்பில் தூக்கி சுமந்து போய் திருவிழாவில் மருமகன் அழுகையை தாங்க முடியாமல் ராட்டினத்தில் சுற்றும் சுகத்தையும் கொடுத்த அத்தைகள் இருந்தார்கள். SSLC முடிந்து பாலிடெக்னிக் சேர்க்க பணம் குறைந்து கை பிசைந்து நின்ற நேரத்தில் இதை வச்சு காலேஜில் சேர்த்துருங்க அண்ணி, அப்புறமா பார்த்துக்கலாம் என்றபடி எண்ணெய் இறங்கிய கல்லு கம்மலை கொடுத்து போன அத்தைகள் இருந்தார்கள். வெட்கத்தில் நெளிந்தபடி உடைந்த குரலில் விடலை இரு குரலில் பேசும் மருமகனின் அரும்பு மீசை பூனை மயிர்களை செல்லமாய் பிடித்து இழுத்தபடி என் மருமகனே வயதிற்கு வந்துட்டேயடா என்று கிண்டல் அடித்து பூச வைத்த அத்தைகள் இருந்தார்கள். சகோதரனின் பிள்ளைகளுக்கு பெரியம்மை வந்த காலத்தில் மாரியம்மனுக்கு வேண்டிக் கொண்டு மண் சோறு தின்ற வெள்ளந்தி அத்தைகள் இருந்தார்கள். என் மவனுக்கு பொண்ணு கொடுக்காம வேறொருத்தனுக்கு பொண்ணு கொடுக்கிறையே சண்டாலா என்று அண்ணனிடம் சண்டையிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள். போகட்டும், ரெண்டாவது மாவனுக்காவது பொண்ணை கட்டி கொடுத்துடணும், எப்படியாவது சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டு மூக்கு நுனியில் கண்ணீர் வடித்தபடி மூத்தவனின் திருமணத்தில் பாத்திரத்தை விலக்கி கொடுத்த அத்தைகள் இருந்தார்கள். அண்ணன் பாவம் நொடிஞ்சு கிடக்குது, எனக்கு வீடெல்லாம் வேணாம், அண்ணனுக்கே கொடுத்துருங்க, உங்க மாப்பிள்ளைகிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்று தகப்பனிடம் அண்ணனுக்காக மன்றாடிய அத்தைகள் இருந்தனர். எல்லாம் தொலைந்து கூட்டு குடும்பங்கள் அழிந்து போய் கான்கிரீட் கூடுகளில் பிழைத்து கிடக்கும் ஒற்றை பிள்ளை குடும்பங்களின் அடுத்த தலைமுறைக்கு வாய்க்க போவதில்லை அத்தைகளின் பாச பெருமலை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது அத்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.